Following data shows the number of hours. சரியா? Number of hours spent by students for a study. So, இந்த number of hoursல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? மோட் எடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. வாட் இஸ் மோட்? மோட்னா என்னது? நிறைய ரிப்பீட் ஆகுறது. ரிப்பீட்டிங் நம்பர் ஆஃப் டைம்ஸ், மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டடி ஹவர்ஸ். சரியா? 1 hour. 1 hour எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. 1 hour எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க? 4 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 2 hours எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் 3 hours எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க? 1. 4 hours 2 பேர் படிச்சிருக்காங்க. 5 hours ஒரே ஒருத்தர் தான் படிச்சிருக்காங்க. 6 hours யாருமே படிக்கல. அப்போ இதுக்கு மோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மோட் 4ன்னு போட்டுறக்கூடாது. சரியா? திஸ் இஸ் ராங். மோடு வந்து 4 கிடையாது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அப்போ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் 4 எவ்வளவு நேரம் படிச்சிருக்காங்க? 1 hour படிச்சிருக்காங்க. அப்போ மோட் இஸ் 1. சரியா? நம்ம ஃப்ரீக்வன்சி, இது என்னது? ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியை நம்ம மோடுன்னு போட்டுறக்கூடாது. ஃப்ரீக்வன்சிக்கு நேரா என்ன இருக்கோ அதுதான் நமக்கு மோடு. சரியா? அந்த டேட்டா தான். இது ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சியை நம்ம போட்டுறக்கூடாது. நமக்கு கொடுத்துருக்க டேட்டா, அந்த இதுல தான் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரோ இல்ல எத்தனை ஹவர் அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? டேட்டான்னு போடணும். இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம மோடுன்னு ஆன்சர் எழுதிடக்கூடாது. ஸோ த மோட் இஸ் 1, not 4. கிளியரா?